இவர்கிட்ட கோவம் வந்து நான் 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கேன். பாவம் நான் வந்து 10 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவேன். 10 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுது 3 வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கீபோர்டு சொல்லி கொடுப்பாரு, கிட்டார்ல சேர்த்து விடுவாரு, எங்கேயும் போக மாட்டேன். எல்லாம் தப்பு எந்துதான். நான் தருதலையா சுத்துறது ஏன் தப்பு தான். ஒரு நாள் கூட ஏன்டா இப்படி பண்ண உங்ககிட்ட நீங்க சித்தப்பா அங்கிள் நான் உண்மையா சொல்றேன். ஒரு காலகட்டத்துல ரொம்ப கெட்டு போய் சேரக்கூடாத பசங்க கூட எல்லாம் சேர்ந்து இவரோட நகையெல்லாம் கொண்டு போய் வித்துருவேன். ஆமா அங்கிள் நான் உங்ககிட்ட உண்மையா சொல்றேன். நகையெல்லாம் கொண்டு போய் வித்து பசங்களுக்கு பார்ட்டி கொடுத்துருவேன். இதுல டபுள் இருந்துச்சு அங்கிள். அது வித்தது மிச்சதான் இது. ஆனா என்ன தெரியுமா ஆச்சு அங்கிள், ஒரு நாள் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சோன்னே இவரும் அம்மாவை என்ன பண்ணாங்க, நான் கூப்பிட்டு நான் நினைச்சேன் செம்ம அடி உள்ள போகுது அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணார், திருப்பி டோரை திறந்து அம்மா அந்த அவங்க வளையல் இவரோட செயின் எல்லாம் எடுத்துட்டார். கஷ்டப்பட்டு ஒரு டிரைவரோட பையன் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அலுமினியம் தட்டில் சாப்பிட்டு இன்னைக்கு மியூசிக் இவ்வளோ நகை வாங்கியிருக்கிறது உனக்கு தான், நீ என்னை கேட்டு எடுத்துட்டு போ, இது தெரியாம கொண்டு போய் விற்காத, அதோட விலை தெரியாம வித்துட்டு இருக்கிறேன். இது பேஸ்ல 25 பவுண்ட் இருக்கும், அதை போய் 5000 ரூபாய் கொடுத்துருவேன். அப்ப வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா அங்கிள், இவர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு சொட்டு கண்ணீர் விட்டு பார்த்தேன். நீ நல்லா இருக்கணும் தான்டா பண்ண, நீ வித்தது ஏன் நகை இல்லடா ஓ நகை, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கத்துக்க மாட்டேங்கிற. அன்னைக்குதான் அங்கிள் நானே திருந்தினேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்ல வெரி பேட் பாய் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு. அது நான் தான் சொல்லுவேன், சரி லேட்டா ஏறினாலும் அட்லீஸ்ட் ஏறிச்சே, அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரி, அதுதான் மைண்ட்ல இருக்கு. எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச என்ன தெரியுமா, என் பேரையே யூஸ் பண்ண மாட்டான். நானே முன்னுக்கு வரணும், நானாவே வரணும் அப்படின்னு நினைச்சு தானாவே முன்னுக்கு வந்துடுவேன்.